ஹலோ மேடம். ஹலோ சிஸ்டர். கார்த்திக் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? சொல்றதெல்லாம் கேக்குறாரு, நல்லா கோஆபரேட் பண்றாரு மேடம். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ். ஆனந்தி. ஹாய் மகேஷ். ஹாய். நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல, ஒரு வேலையா வந்தேன். அப்படியே கார்த்திகை பார்த்துட்டு டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு போலாம் தான். ஓஹோ, நானும் கார்த்திகை பார்க்க தான் வந்தேன். சரி வாங்க போலாம். ஓகே. கார்த்திக், 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 ப்ளீஸ் கூல் டவுன். வாங்க சிஸ்டர். உட்காருங்க, உட்காருங்க கார்த்திக். சிஸ்டர், என்னாச்சு? என்ன இது மகேஷ்? ஒரு நிமிஷம் வாங்க, வெளியில போலாம். வாங்க. என்ன நடந்துச்சு? டாக்டர், அவன் சுத்த பைத்தியக்காரனா இருக்கும் டாக்டர். அவன் பாட்டுக்கு வந்து அட்டாக் பண்ணி என் கழுத்தை வச்சு கொல்ல பாக்குறான் டாக்டர். என்ன சொல்றீங்க நீங்க? விட்டா நான் செத்துருப்பேன் டாக்டர். கொலைகார பாவியா இருக்கான். இட்ஸ் ஓகே. என்ன நடந்தது? நீங்க என்ன பண்ணீங்க? எதுக்காக பேஷண்ட் இந்த மாதிரி உங்ககிட்ட நடக்கணும்? ஐயோ டாக்டர், நான் ஒண்ணுமே பண்ணல. நான் பாட்டுக்கு போன்ல பேசிட்டு இருந்தேன். போன்ல பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா டாக்டர். அப்பதான் என் பின்னால வந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆஹா, சரி. போன்ல நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. அது என் ஃபேமிலி மேட்டர் ஒன்று பேசிட்டு இருந்தேன். சரி, அது என்னன்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா நீங்க போன்ல என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவளுக்கும் அவன் மச்சினச்சிக்கும் சண்டை. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்ன பேசுனீங்கன்னு கொஞ்சம் குறிப்பா சொல்லுங்க. ஐ மீன், ஏதாவது பேர் யூஸ் பண்ணீங்களா? ஆமா டாக்டர். கலாவோட மச்சினச்சி பேரு ஆனந்தி. நான் கலா கிட்ட அந்த ஆனந்தி சொன்னா கேட்க மாட்டா, அவ புருஷன் கிட்ட சொல்லி ஆனந்திய 4 அடி அடிச்சு திருத்த சொல்லுன்னு சொன்னேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கப்பன் வந்து கழுத்தை பிடிச்சிட்டான். செத்தே போயிருப்பேன் டாக்டர். மனுஷன் மாதிரியா இருக்கான். அவன் மிருகம் டாக்டர். ஸ்டாப் இட். என்ன பேசுறீங்க நீங்க? இந்த பாருங்க, அவர் ஒரு பேஷண்ட், மனநிலை தவறிய பேஷண்ட். அவர் அப்படி இப்படி நடந்துக்கதான் செய்வாரு. அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். சேவை பண்ண வந்த நாமளே அவரை பைத்தியம் மிருகம்லாம் சொல்லக்கூடாது. நாம தான் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். சாரி சார், என்னால இப்படி எல்லாம் வேலை பார்க்க முடியாது. விட்டா நான் செத்துருப்பேன். எனக்கு இந்த வேலை வேணாம் சார், நான் கிளம்புறேன். இது பாருங்க, ஒரு நர்ஸ்க்கு வரக்கூடாதது டென்ஷன். உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? இல்ல கத்துக்கிட்டு தான் மறந்துட்டீங்களா? நான் டென்ஷன் ஆகல சார், எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன். சரி, உங்க இஷ்டம். என்ன மகேஷ் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. கார்த்திக் ஏன் இப்படி? எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இட்ஸ் வெரி ஆப்வியஸ். ஆனந்திய 4 அடி அடிக்கணும்னு இந்த நர்ஸ் போன்ல சொன்ன உடனே கார்த்திக் வயலண்ட் ஆயிட்டாரு. ஆனந்திங்கிற பேர் மேல அவருக்கு அந்த அளவுக்கு அப்சஷன் இருக்கு. என்ன மகேஷ் இது? எனக்கு புரியல. நான் தான் ஆனந்தி, அவன் கண்ணு முன்னாடி நிக்கிறேன். ஆனா என்ன அடையாளம் தெரியல. பட் ஏன் பேர் சொல்லி அடிங்கன்னு சொன்னப்ப மட்டும் ஏன் மகேஷ், ஏன் கார்த்திக் இவ்ளோ கோவம் வருது? மனசு ஒரு புதிர். மனுஷனோட மூளையோ எண்ணங்களையோ அதோட சிக்கல்களையோ முழுசா ஆராய்ஞ்சு இப்படித்தானே யாராலையும் சொல்ல முடியாது. கார்த்திக்கு உள்ள இருந்த எல்லா விதமான நினைவுகளும் அழிஞ்சு குழம்பி நிக்குது. அவருக்கு எந்த ஒரு உருவமும் ஞாபகத்துல இல்ல. அவர் வெறித்தனத்தோட நேசிக்கிற ஆனந்தியோட உருவம் கூட அவர் நினைவுல இல்ல. ஆனா அந்த பேர் மட்டும் நினைவுல நிக்குது. ஆனந்தி ஆனந்தி, அந்த பேர் மட்டும் யார் சொன்னாலும் அவர் டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. ஒரு நிமிஷம் நீங்களே உள்ள போய் கார்த்திக் கிட்ட ஆனந்தியை நான் கொல்ல போறேன்னு சொல்லுங்க. எதுக்கு? அட சொல்லி பாருங்களேன். தைரியமா போங்க. Come on. வாங்க. போங்க.
தைரியமா சொல்லுங்க. கார்த்திக், ம் கார்த்திக், நான் ஆனந்தியை கொல்ல போறேன். ரிலாக்ஸ் கார்த்திக். என்ன மகேஷ் இது? என்னால நம்பவே முடியல. அதான் சொன்னேனே ஆனந்தி, விளக்கமா சொல்லணும்னா கார்த்திகோட நினைவுகள் எல்லாம் கலங்கி போய் குழப்பமா இருக்கு. எந்த ஒரு உருவமும் அவர் மனசுல தெளிவா இல்ல. பல உருவங்களை அவர் சுத்தமா மறந்து போயிருக்கலாம். ஆனா ஏதோ மந்திரம் மாதிரி ஆனந்திங்கிற பேர் மட்டும் நினைவுகள்ல தங்கியிருக்கு. அந்த ஒரு வார்த்தையால தான் கார்த்திக் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பேர் மட்டும்தான் அவர் மனசுல நிக்குது. ஆனந்தி, இவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு பிரமிப்பு கொடுக்குது. இருந்தாலும் ஒரு உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். என்ன மகேஷ்? He is very very dangerous. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இவருக்கு ஆனந்திங்கிற பேர்ல இருக்கிற அதீதமான அன்பு ரொம்ப மூர்க்கமா வெறியா இருக்கு. சோ ஆனந்திக்கு ஏதாவது ஒண்ணுன்னு இவர் மனசுக்கு தோணுடுச்சுன்னா இவர் ரொம்ப வயலண்ட் ஆயிடுறாரு. அந்த மாதிரி சமயத்துல இவரை கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப கஷ்டம். சோ இவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் சில டெஸ்டுகளோட முடிவுகள் வரணும். பட் இதுல மாற்றம் இல்ல ஆனந்தி. He is really very dangerous. என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது பெரிய தப்பு மாப்ள. எதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறீங்க? பொம்பளை அவ? நான் யாரு? அவளுக்கு தாலி கட்டின புருஷன். என்ன விட அவளுக்கு அப்பி முக்கியமா போயிடுச்சு. அந்த அப்பி என் பிசினஸை கொலாப்ஸ் பண்றதுக்கு அவ ரெடியா இருக்கா. இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க மாப்ள. உங்க பொண்டாட்டி அடிச்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா? அங்கிள், எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? அந்த அபி. அவளைத்தான் அடிக்கணும் மாப்ள. அதை விட்டுட்டு சைட்டுக்கு போய் எதுக்கு தொல்காப்பின்ற பேசுனீங்க? அபி இல்லைன்னா திரும்பி வர வேண்டியதுதானே? அவங்கிட்ட எல்லாம் நீங்க பேசக்கூடாது மாப்ள. தோத்தது நீங்க இல்ல மாப்ள, நான். என் கௌரவம், என் அந்தஸ்து எல்லாமே தோத்து போச்சு மாப்ள. உள்ளுக்குள்ள குபு குபுன்னு எரியுது. என் ஒரே மக ரேகா, செல்ல பொண்ணு, அவளுக்கு அமைஞ்ச முதல் ப்ராஜெக்ட்ல அந்த அபி கிட்ட நான் தோத்துட்டேன். இதை விட எனக்கு என்ன கேவலம் வேணும் சொல்லுங்க? அப்பா ப்ளீஸ், இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் இல்லனா என்ன, இதை விட பெரிய ப்ராஜெக்டே நம்ம கிடைக்க போகுது. இனி எவ்வளவு வேணாலும் கிடைக்கட்டுமா? இப்ப தோத்தது தானே மாப்ள. வாழ்க்கையில நான் 2 தடவை தான் தோத்துருக்கேன். அந்த 2 தடவையும் இந்த அபி கிட்ட தான் தோத்துருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கையை அவ தோக்கடிச்சப்பவே அவ கணக்க நான் முடிச்சிருக்கணும். அப்ப விட்டுட்டேன். அதோட பலனை தான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். விடுங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே அங்கிள், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? ஏன் வீட்டுல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்லை அங்கிள். அப்புறம் எதுக்கு போறீங்க? இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பேசாம இங்க தங்கிட்டு காலையில போங்க. அன் டைம்ல எதுக்கு வீணா அலைச்சல்?
ஆமா ஆதி, இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கினா என்ன? விடுமா, இங்க தங்கறதுக்கு அவருக்கு பிடிக்கலையோ என்னமோ. ச்சே, அப்படி ஒண்ணும் இல்ல அங்கிள். சரி, நான் இங்கே ஸ்டே பண்றேன். நம்ம கெஸ்ட் ரூம்ல அவரை தங்க வைமா. சரிப்பா, வாங்க ஆதி. வர்ற மண்டே நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுருங்க சார். ஆமாம்மா, அபிநயா. ஆமாம், அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிஸ்னஸ் கிளாஸ் தான் சார், அவங்க ப்ரொப்ரைட்டர் இல்லையா? ஓகே, டிக்கெட் ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன தொல்காப்பியன், சைட் பிசினஸ் டிராவல் ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா என்ன? அதுக்கெல்லாம் நமக்கு எதுங்க திறமை? அபி மும்பை போயிட்டாங்க இல்லையா, அவங்களோட ரிட்டர்ன் டிக்கெட்டுக்காக ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். அபி மும்பை போயிட்டாங்களா? எதுக்கு? ராஜாமணி மேடம் சிங்கப்பூர்லேருந்து மும்பை வந்திருக்காங்களாம். அவங்க அபி கிட்ட ஏதோ பிஸ்னஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும்னு மும்பை வர சொல்லியிருக்காங்க. அதான் அபி அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. ராஜாமணி மேடம் மும்பைல இருக்காங்களா? ஆமா கங்கா, நேத்தி கூட நான் உங்ககிட்ட போன்ல பேசினேனே, அப்ப கூட அவங்க இந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. தெரியலையே, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம். ஏன் திடீர்னு டிசைட் ஆன விஷயமா கூட இருக்கலாம். இது அபிக்கும் ராஜாமணி மேடத்துக்கு இடையில உள்ள கான்ஃபிடென்ஷியலான மேட்டர். 2 முதலாளிகளுக்கு இடையில உள்ள விஷயம். நமக்கு எதுக்கு, வேலையை பார்ப்போம். சார், அபிக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு ஆர்கே டிராவல்ஸ்ல புக் பண்ணியிருக்கேன்ல, ஒரு பையனை அனுப்பிச்சு அந்த டிக்கெட்டை வாங்கி அதை அபி அட்ரஸ் கொரியர்ல அனுப்பிச்சு வச்சிருங்க. சரி சார், மறந்துடாம பண்ணிடுங்க சார். கண்டிப்பா அனுப்பிச்சு வச்சிடறேன் தொல்காப்பியன். என்ன கங்கா மேடம், அபி மும்பை போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் ஷாக் ஆயிட்டீங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருந்த நிலைமை மாறி ராஜாமணி மேடம் மும்பைக்கு வந்த விஷயத்த யாரோ சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. குமார் ப்ளீஸ். அக்கறையில தான் மேடம் சொல்றேன். உங்க கிரிப் நழுவிக்கிட்டே இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு புரியலையா? நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை வச்சு தான் மேடம் பிசினஸ் டெவலப் பண்ண போறதா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு அபியை கொண்டு வந்தாங்க, பல கோடி அவங்க பேர்ல போட்டாங்க. இவ்வளவு பெரிய ஆபீஸர் அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிடிச்சு கொடுத்தாங்க. அப்ப கூட நீங்க ராஜாமணி மேடம் எனக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப நிலைமை என்னாச்சு? நாம இருக்கிறது அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அபி தான் இதுக்கு முதலாளி. ராஜாமணி மேடத்தோட ப்ராஜெக்ட அபி பண்ணி கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பொசிஷன்? எங்களை மாதிரி மாத சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண ஸ்டாஃப். குமார், திஸ் இஸ் எனஃப். உண்மையை சொன்னா டென்ஷன் வருதுல, நிஜம் கசப்பாதான் இருக்கும். எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிங்க. ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லைன்னா முதலுக்கே மோசமாயிடும். மேடம், உங்க பெல் விஷரா சொல்றேன். ஆரவாரமா இருந்த நீங்க அபி வந்ததுக்கு அப்புறம் அடக்கி வாசிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எப்போ அந்த அபி உங்களுக்கு மேடத்துக்கு இடையில வந்தாங்களோ அப்பவே உங்களோட முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. ஜாக்கிரதையா இருக்கணும் மேடம், இல்லைன்னா என்ன நடக்கும்னு நினைச்சாவே பயமா இருக்கு. உங்க வேலையை போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் கூட நீங்க முதல்ல இருந்த வேகத்தை பார்த்துட்டு ராஜாமணி மேடத்துக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தான் நினைச்சேன். இப்ப என்னடானா அந்த அபி வந்து எல்லாமே ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. பார்த்து சுதாரிச்சுக்கங்க, அவ்வளவுதான். தம்பி, ஐயா கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தோம். சொல்லியிருக்கேனே, நேற்று கூட உங்கள் விஷயமா பேசினேன். மினிஸ்டர் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கொஞ்சம் வெளியே விடுங்க. ஐயா, என்னோட
பொண்ணுக்கு இன்டர்வியூங்க. Okay. நீங்க தான் பார்த்து எப்படியாவது. சரி நான் பாக்குறேன். சரி வரேங்க. வாங்க. அர்ஜுன் தம்பி வாங்க 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 உட்காருங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு தலையாடிட்டு உள்ள போயிடுவீங்க. அப்படிப்பட்டவர் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்காருங்க. சார் ப்ளீஸ், நான் அதுக்காகலாம் வரல. உங்க பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுங்க. அதனால என்ன, கூப்பிட்டா போகுது. ரேகா, என்னப்பா? அர்ஜுன் தம்பி வந்திருக்காப்ல, உன்னதான் பார்க்கணுமா? ஹாய் அர்ஜுன், உட்காருங்க. நான் உட்கார வரலங்க, வேற ஒன்று பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்ன? இத பாருங்க, ஆதிக்கும் உங்களுக்கும் கல்யாண பேச்சு நடந்துச்சு. அது மணமேடை வரைக்கும் வந்து நின்று போச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை ஐடியாஸ் இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் மணமேடை வரையும் வந்து முடிஞ்சு போனதுதான். அதோட நீங்க ஒதுங்கி போயிடணும். தேவையில்லாம என் அண்ணன் விஷயத்துல தலையிடுறது நல்லது இல்ல. என்ன தம்பி, ஃப்ரெண்ட்லியா வந்திருக்கீங்கன்னு பார்த்தா பிரச்சனையோட வந்திருக்கீங்க. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? அர்ஜுன், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். என் அண்ணனுக்கு தான் எல்லா ப்ராப்ளமும். நீங்க ஒதுங்கி போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா நீங்க தேவையில்லாம என் அண்ணன் விஷயத்துல தலையிடுறீங்க. அதனால தான் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. அர்ஜுன், எதையாவது இமேஜின் பண்ணிட்டு வந்து இங்க பேசாதீங்க. நோ, நான் ஒன்னும் அப்படி பேசல. என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டை வரதுக்கு காரணமே நீதான். நீ எதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுற? அப்படி என்ன உறவு உனக்கும் என் அண்ணனுக்கும்? படிச்சு வந்தானே நீ இந்த மாதிரி பேசுற? நீ பேசுறத கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் உங்க அண்ணனோட பிசினஸ் பார்ட்னர், புரிஞ்சுதா? பிசினஸா? அப்படி இருந்தா அது ஆபீஸ் அளவுல பிசினஸ் மட்டுமே சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும். அதை தாண்டி குடும்பத்துக்குள்ள மூக்கு நுழைக்கிற ஆள வெறும் பிசினஸ் பார்ட்னர் என்னால சொல்ல முடியாது. அர்ஜுன், நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ சாதாரணமான ஆளா இருப்பேன்னு நான் நினைக்கல. ஈஸ்வரன் சார் மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேனோட புள்ள, ஆதி மாதிரி ஒரு கிரேட் பிசினஸ் மேக்னட்டோட தம்பி, இப்படி பேசிட்டு இருக்க. சாதாரண மிடில் கிளாஸ் பையன் அக்காவுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவானே, அந்த மாதிரி சில்லியா இருக்க உன் பேச்சு. நீ இது எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கோ. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும், என் அண்ணி சந்தோஷமா இருக்கணும், நான் ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். என்ன தம்பி இப்படி படபடன்னு புரிஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்க முதல்ல. இட்ஸ் வெரி சிம்பிள். இவ இனிமே எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. எங்க குடும்ப விஷயத்துல எதுலயுமே தலையிடக்கூடாது. தட்ஸ் இட். சொல்லி வைங்க உங்க பொண்ணுகிட்ட, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இவளுக்கு இனிமே தான் ஆகணும். தேவையில்லாம சிக்கல்களை உருவாக்கினா அது ரெண்டு பக்கத்துல தான் பிரச்சனையை கலப்போம். இது யாருக்கும் நல்லது கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன். யாருக்கு? என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாருமா. யார்கிட்ட பேசுறோங்கிற பயம் இருந்தா அப்படி பேசுவான் அவன். ஆதி தம்பியாச்சேன்னு பாக்குறேன். நான் எல்லாத்தையும் ஆதி கிட்ட சொல்லதான் போறேன். வேண்டாம்பா, ஆதிக்கு போன் பண்ண வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? என்ன பேச்சு பேசிட்டு போறான் பார்த்தல? சொன்னா கேளுங்க. நீங்க ஆதி கிட்ட சொன்னா அவர் டென்ஷன் ஆகி இவனை திட்டி இவன் வீட்ல போய் அந்த விஷயத்தை கிளப்பி பெருசுபடுத்தினா நமக்கு தான் சங்கடம். ஆதி வீட்ல நமக்கு எதிர்ப்பான ஆளுங்க அதிகம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த உஷா தான். அவளை ஆதிக்கிட்ட இருந்து சுத்தமா ஒதுக்கணும். அது வரைக்கும் அந்த வீட்ல நம்ம எதிர்ப்பை பெருசாக்க கூடாது. அதுக்காக இவனை சும்மா விட்டுற சொல்றியா? அதே தான்ப்பா நானும் சொல்றேன். ஆதிய முழுசா நம்ம பிடிக்குள்ள கொண்டு வரணும். அவர் நம்மள சார்ந்து நிக்கிற மாதிரி பண்ணணும். நீங்களும் நானும் இல்லாம பிசினஸ்ல ஆதியால ஒரு துரும்ப கூட நகர்த்த முடியாத அளவுக்கு கொண்டு வரணும். ஆமாப்பா, அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டா ஆதி நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ம்.